கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருப்பார். அனுகூலமான காரியத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் முடிக்கும் அந்த இரவு வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போறீங்க. ஏசப்பா நன்மை செய்தார் என்று. சரியா? நல்ல தகவல்கள் வரும், நல்ல காரியங்கள் நடக்கும், புதிய காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு மதில் என்றால் நாம் முன்னேறி போக முடியாமல் இருக்கிற ஒரு பெரிய தடை. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மதிலாக இருந்தது, ஒரு தடையாக இருந்தது. அதை தாண்டினாங்க. எப்படி தாண்டினாங்க? அதை உடைச்சி தூர போட்டார். அதை தாண்டி போனாங்க. தேவன் அப்படிப்பட்டவர், நம்ம கூட இருப்பார். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகும்போது போக முடியாதபடிக்கு நிறைய தடுப்பு சுவர்கள் வரும், நிறைய மதில்கள் வரும். அதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய மதில் வந்தாலும் அது உடஞ்சி போயிடும். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில நெருக்கம் வரும்போது சோர்ந்து போவாங்க. ஒரு தடவை ஒரு குடும்பம், ஒரு சகோதரன் அப்படித்தான் சொன்னார். நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்க. வேலை ரிசைன் பண்ண போகிறேன், நான் வேறு ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணலாம் என்ன எனக்கே தெரியும். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நீ படித்த படிப்பை காட்டில் மேலே ஒன்று அந்த இடத்துல வச்சுருக்காரு. சில கூட்டம் எதுக்கும் பயப்படக்கூடாது, அங்கே தான் நிற்கணும். நல்ல ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கிற பிள்ளை தானே, தேவ சமத்தில் மண்டாடு. ஆண்டவர் எனக்கு எதிராக சத்துரு எழுப்பி விட்டு இருக்கிற மதில்களை நீங்கள் இடிச்சு போடுங்கன்னு ஜெபம் பண்ணு, எல்லாம் சரியாயிரும். அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்குள்ள எல்லா தடுப்பு சோறும் உடஞ்சி தெரிச்சிச்சு. வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். ஒரு எதிரிகளும் அவங்க பக்கத்தில், அப்போ அந்த மனுஷன் பக்கத்தில் இல்லை. புரியுது அவங்களுக்கு? அதில் எல்லாம் தாண்டி போவீங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. அது படிக்கிற இடத்துல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம், அல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். ஒரு மதில், ஒரு தடுப்பு சுவர், அதை கண்டு பயந்து பின்வாங்காதீங்க. அந்த தடுப்பு சுவர் உடைந்து போகும். நீங்கள் தாண்டி போவீங்க, வளருவீங்க, மேன்மை அடைவீங்க, முன்னேறுவீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அவர் கூட இருக்க போறாரு. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஆமாண்டவரை, மதிலை தாண்ட வைக்கிறவர். ஆமாண்டவரை, சிலருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மதில், தடுப்பு சுவர் உடைய பிள்ளைகளை தடுத்து கொண்டிருக்கு. அது இப்போ உடைந்து கீழே விழுவதாக. எரிகோவை போன்ற மதில்கள் இடிந்து கீழே விழட்டும். அதை தாண்டி உடைய பிள்ளைகள் போகட்டும். வாழ்க்கையில படிப்புக்கு தடை, சில பிள்ளைகளுக்கு அந்த தடை மாறட்டும், அந்த மதில் இடியட்டும். சிலருக்கு வேலைக்கு தடை, அந்த தடை உடையட்டும். திருமணத்துக்கு அந்த மதிலை போல இருக்க தடுப்பு சுவர் உடைவதாக. ஆண்டு வாழ்க்கையில ப்ரமோஷனுக்கு, இன்னும் குறிப்பாய் பணி உயர்வுக்கு, முன்னேற்றத்துக்கு தடையெல்லாம் உடைவதாக. வாழ்க்கையில முன்னேறி போக முடியாம சத்துரு வைத்திருக்கிற மதில்கள் இடிந்து கீழே விழட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது வியாதியினால் கஷ்டப்பட்டு எல்லாரும் சுகமாக்குங்க. தொடர்ச்சியாக மருத்துவம் செய்து விடுதலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இயேசுவோடைய கரம் தொட்டு இப்போ சுகத்தை கொடுக்கட்டும். மருத்துவமனையில் ஆபத்தான இருக்கிறவங்களை எல்லாம் விடுதலையாக்குங்க. வாகன பிரயாணங்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தூரத்தில் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இக்கட்டான ஆபத்தான இடங்களில் பணி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பண நெருக்கல் இருக்கிற விடுதலை தாரும். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஜெபக்குறிப்புகள் அனுப்பியிருக்கிற ஜெபக்குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெரிய காரியத்தை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.